بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹுவின் பேரன்பின் விதி என்கின்ற தொடர் உரையில் 4வது நாளையில் நாம் எல்லாம் இங்கு ஒன்றாக குழுமி இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு அளவற்ற அருளாளனாக இருக்கின்றான் என்பதையும், ஆனால் நடைமுறையில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏன் துன்பங்களை துயரங்களை அனுபவிக்கின்றோம் என்கின்ற ஒரு கேள்வியை எழுப்பி அந்த கேள்விக்குண்டான விடையையும் நாம் கடந்த இந்த 3 நாட்கள் உரையில் இதுவரையில் பார்த்து வந்திருக்கின்றோம். அடுத்த 4வது தினத்தில் இன்றைக்கு நாம் என்ன பார்க்க இருக்கின்றோம் என்று சொன்னால், அல்லாஹ் ஒரு அடியானின் மீது அவன் தன்னுடைய அன்பின் காரணத்தினால் அவனுக்கு செய்திருக்கக்கூடிய உபகாரங்களை அவன் சரியான முறையில் விளங்கி கொள்வது கிடையாது. அந்த விளக்கம் இல்லாத காரணத்தினால் அல்லாஹ் தனக்கு என்ன மாதிரியான பாக்கியங்களை பொழிந்திருக்கின்றான் என்பதை உணராத காரியத்தினால் அந்த மனிதனுடைய உள்ளத்தில் எப்பொழுதுமே ஒரு அதிருப்தி நிலவுவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ரப்புல் ஆலமீனை பொறுத்தவரையிலும் அவன் ஒவ்வொன்றுக்கும் ஒரு அளவை நிர்ணயம் செய்துள்ளான். இதை நாம் திருக்குறானிலே பார்ப்பதாக இருந்தால், ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் கேட்குறான், உன்னுடைய இறைவன் யார்? ஏன்னா அவன் தன்னையே கடவுள் என்று சொல்லி கொண்டிருக்கின்றார். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் நான் கடவுள்னு சொல்கிறேன்ப்பா, சரி விட்டு அதை ஏற்றுக்கல, உன் கடவுள் யார் என்று கேட்கக்கூடிய நேரத்தில் ஒரு பதிலை இப்போ சொல்லணும். இந்த பதிலை அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தருகின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒவ்வொன்றையும் படைத்து அதற்கான வழிகாட்டுதலை யார் வழங்கி இருக்கின்றானோ அவன்தான் என்னுடைய இறைவன் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதிலளித்தார்கள். இப்போ அல்லாஹ் என்பவன் வெறும் படைத்தலோடு மட்டும் இல்லாமல் அந்த படைத்த ஒன்றுக்கு வழிகாட்டக்கூடியவனாகவும் அல்லாஹ் இருக்கின்றார். ஒவ்வொன்றுக்கும் ஒரு இயல்பை அல்லாஹ் தான் கொடுத்திருக்கின்றார். அப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு வாழை மரம் என்று இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த வாழை மரத்தில் வாழைப்பழம் வர வேண்டும் என்பதையும், அந்த வாழை மரத்தை கொண்டு நாம் கதவு ஜன்னல் செய்ய முடியுமா அப்படின்னா செய்ய முடியாது. அதுக்குன்னு ஒரு இயல்பு இருக்குது, அந்த மரத்துக்குன்னு ஒரு இயல்பு எல்லாம் வச்சுருக்கிறான். தேக்கு மரம் இருக்குது, அந்த தேக்கு மரத்தை வச்சு கதவு ஜன்னல் செய்யலாம், ஆனால் அதில் வாழைப்பழத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது. தென்னை மரம்னு ஒன்று இருக்குது, அதில் இளநியை நாம் பெற்றுக்கொள்ளலாமே ஒழிய அந்த தென்னை மரத்தினுடைய உயரத்துக்கு வாழை மரத்தை நாம் வளர்க்க முடியாது. அப்போ ஒவ்வொன்றையும் அல்லாஹ் படைத்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு இயல்பை கொடுத்து அல்லாஹ் தான் என்ன செஞ்சுருக்கான், அனைத்தையுமே நிர்ணயித்துள்ளான். அப்படிங்கிறத உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அல்லாஹ் எந்த இயல்போடு ஒன்றை படைத்திருக்கின்றானோ அந்த இயல்பில் நாம் அதை பொருந்தி கொள்ள வேண்டும். ஆனால் யதார்த்த வாழ்க்கையில், மனிதனுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து பாருங்கள், அல்லாஹ் எதை கொடுத்திருக்கின்றானோ அதை நம்மள பெரும்பாலானவர்கள் பொருந்தி கொள்ளாத காரணத்தினால் அவருடைய உள்ளத்தில் ஒரு நிம்மதி இருப்பதை நம்மால் பார்க்க முடியவில்லை. அல்லாஹ் கொடுத்த அருள் கொடைகளை நியமத்துகளை அவனால் அடையக்கூடிய அளவுக்கு ஒரு திறன் இல்லாதவனாக சென்றுவிடக்கூடிய காட்சியை நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹுடைய அருள் என்று சொன்னாலே மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, பொருளாதாரம் மட்டும்தான் அல்லாஹுடைய அருள். அது நிறைய காசு பணம் இருந்துச்சுன்னா அதுதான் எனக்கு அல்லாஹ் என்ன கண்ணியப்படுத்திட்டான், பொருளாதாரத்தை வாரி கொடுக்கும்போது அவன் கண்ணியப்படுத்தினதாக நினைக்கிறான். பொருளாதாரம் இல்லைன்னு சொன்னால் அல்லாஹ் என்னை கேவலப்படுத்திட்டான். இதுதான் மனிதர்களுடைய ஒரு பார்வையாக இருக்குது. நான் கேட்குறேன், பொருளாதாரத்தை தாண்டி வேறு நியமத்தே கிடையாது. பொருளாதாரம் ஒரு நியமத்து, மாற்று கருத்து இல்லை. அந்த பொருளாதாரத்தை தாண்டி வேறு எதுவும் அருள் கொடைகள் இல்லையா? அப்போ அல்லாஹ் வழங்கிய அருள் கொடைகளின் பால் ஒருவன் நன்றி செலுத்தக்கூடியவனாக ஏன் ஆக மாட்டேங்கிறான்னு சொன்னால் அதுக்கு அடிப்படை காரணமே இதில் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அப்போ பொருளாதாரம் நிறைய வழங்கியிருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் சந்தோஷமாக இருக்கணுமே, அதுதான் அருள்படை என்று சொன்னால்
பொருளாதாரம் வழங்கப்பட்டவர்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணுமே, அப்படி இருக்கிறாங்களா? இல்லையே. பொருளாதாரம், பதவி எல்லாமே இருக்கக்கூடிய பெரிய நடிகர் தமிழகத்தில் அவர் சொல்கிறாரு, என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு 10% நிம்மதியை கூட நான் அனுபவிக்கலை அப்படிங்கிறார். அப்போ பொருளாதாரம் மட்டும்தான் எனக்கு நிம்மதியை தரும்னு சொன்னால் அவருக்கே நிம்மதி தரலாம். அந்த கேள்வி ஒரு வெயிட்டாக இருக்கிறத நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்போ அல்லாஹ் என்ன செய்வான், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்பு இயல்புகளை கொடுத்துருப்பான். சிலருக்கு பொருளாதாரத்தை கொடுத்துருப்பான், சிலருக்கு பார்த்தீங்கன்னா பொறுமையை கொடுத்துருப்பான். காசு பணம் இருக்காது, ஆனால் ஒரு பொறுமை அவங்ககிட்ட எப்பவுமே என்ன செய்யணும், ஒரு நிதானம் இருக்கும். சில பேருக்கு பொறுமை இருக்கும், ஆனால் திறமை இருக்காது. ஆனால் அதற்கு பதிலாக அல்லாஹ் நல்ல மனைவியை, ஒரு சாலிகான மனைவியை அல்லாஹ் வழங்கியிருப்பான். சிலருக்கு சாலிகான மனைவி இருக்காது, ஆனால் பணங்காசு இருக்கும், பொருளாதாரம் நிறையா இருக்குங்க. வீட்டுக்கு போனால் மனைவி என்ன செய்வாங்க, எரிஞ்சு விழக்கூடியவர்களாக இருப்பார்கள். சில பேருக்கு மனைவி நல்லா இருக்கும், பொருளாதாரமும் நிறையா இருக்கும், புள்ள இருக்காது. அப்போ பாருங்க, இவர் ரெண்டு இருந்து என்ன இருக்கு, புள்ள இல்லாமல் போயிடுச்சுல. இப்படி ஒன்று இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் எல்லாருக்கும் எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுக்குறானா? கொடுக்கறது கிடையாது. அல்லாஹ் அளவற்ற அருளாளனாகத்தான் இருக்கின்றான். அந்த அல்லாஹ் மனிதர்களுக்கு எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கறது கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு குறைகளை அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஏன் அந்த குறைகளை வச்சிருக்கிறான், அதுதான் அவனுக்கு உண்டான சோதனை அப்படிங்கிறத நாம் என்ன செஞ்சுருக்கோம், நம்ம கடந்த காலங்களில் ரொம்ப விரிவாக நம்ம அது தொடர்பாக பார்த்துருக்குறோம். அப்போ நம்ம கண்ணோட்டத்தை என்ன செய்யணும்னா, நமக்கு எதெல்லாம் குறையாக இருக்கின்றதோ அந்த குறையை மட்டுமே பார்க்க வச்சோம்னா அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய இயல்பு நமக்கு வராது. கொடுக்கப்பட்ட நியமத்துகள் என்ன இருக்குது, கொடுக்கப்பட்ட அருள்படைகள் எனக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நாம் சிந்திக்க ஆரம்பித்தோம் சொன்னால் தான் நம்முடைய உள்ளத்தில் ஒரு அமைதி கிடைக்கும். நாம் நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக மாறுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்காக தான் சொன்னாங்க, உனக்கு மேலே உள்ளவர்களை நீ பார்த்தேன்னு சொன்னால் உனக்கு கீழே உள்ளவர்களை நீ பாரு அப்படின்னாங்க. ஏன் மேலே உள்ளவர்களை பார்த்தா ஏன் கீழே உள்ளவங்களை பார்க்க சொல்கிறாங்க? நமக்கு மேலே எந்த விஷயத்துலையாவது நமக்கு மேலே ஒருத்தர் பொருளாதாரம் கொடுக்கப்பட்டவரை பார்த்தோம்னு சொன்னால் நம்ம உள்ளத்தில் ஷைத்தான் என்ன செய்வான், உடனே ஒரு விதமான அதிருப்தியை ஏற்படுத்துவான். நமக்கெல்லாம் இது இல்லையே, அவன் மட்டும் நல்லா இருக்கிறானே, நம்ம வாழ்க்கை எப்படி ஆகி போயிடுச்சே என்று ஒரு அங்கலாய்க்கக்கூடிய ஒரு அல்லாஹ்வை பொருந்தி கொள்ளாத ஒரு தன்மை உடையவர்களாக மனிதன் ஆகிவிடுவான். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்க, சைக்காலஜிக்கலாக அங்கே எவ்வளோ அழகான ஒரு பதிலை சொல்கிறாங்க பாருங்கள். நம்ம சொந்தக்காரனில் ஒருத்தவங்க வீடு கட்டியிருப்பாங்க, அந்த வீடு கட்டினதுக்கு நம்மளை கூப்பிடுவாங்க. எதுக்காக கூப்பிடுறாங்க, அவங்களுடைய அன்பை மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதற்காக நம்மளை அழைக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், போய் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு அவங்களுக்காக துவா செஞ்சுட்டு வந்துட்டோம்னா அல்ஹம்துலில்லாஹ் முடிஞ்சு போச்சு. ஆனால் இவங்க என்ன செய்வாங்க, போகக்கூடியவங்க பார் நம்ம கூட வந்தான், அது வந்தவன் என்ன செஞ்சிட்டான், இன்றைக்கி பெருசாக வீடு கட்டிட்டான், நம்மலாம் இன்றைக்கி தெருவில் நிற்கிறோம், நம்மளாம் இன்னும் வாடகை வீட்டிலே இருக்கிறோம், பார் இவனுக்கு அல்லாஹ் என்ன மாதிரி ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கான் பாரு என்று அவங்க போய் புழுங்குகின்ற காட்சியை நம்ம பார்க்குறோம் சொன்னால் இது ஒரு இறை நம்பிக்கையாளருக்கு சரியான ஒரு செயலாக இருக்குமா? அல்லாஹ்வை பொருந்தி கொண்ட ஒரு அடியான், ஒரு மூமினிடத்தில் இந்த தன்மை இருக்கலாமா? அப்போ போகிறோம், பார்க்குறோம், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் இவருக்கு என்ன செஞ்சுருக்கான், இதை தந்திருக்கிறான். மென்மேலும் அல்லாஹ் இவருக்கு என்ன செய்யணும், ஒரு அபிவிருத்தியை கொடுக்கணும், இந்த உலகத்திலையும் கொடுக்கணும், மறுமையிலையும் கொடுக்கணும், இதை கொண்டு இவர் மார்க்க விஷயங்களுக்கு இதை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு அந்த துவா செஞ்சுட்டு வந்துடணும். ஒரு கால் உன்னுடைய மனசில் ஒரு தடுமாற்றம் மனிதன் என்ற அடிப்படையில் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அதுக்கு ஒரு மருந்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித்தராங்க. என்ன சொல்கிறாங்க, உனக்கு கீழே உள்ளவர்களை பாரு. இப்போ நீங்கள் சென்னையிலலாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 20,000 ரூபா வாடகை வீட்டில் உள்ளவங்களும் இருப்பாங்க, 10,000 ரூபா வாடகை வீட்டில் உள்ளவங்களும் இருப்பாங்க. இப்போ ஒரு நடுத்தர மக்கள் 10,000 ரூபா வாடகையில் இருக்கிறாங்க, அவருக்கு சொந்த வீடு வாங்க முடியலன்னு சொன்னால் அவர் என்ன செய்யணும், அப்படியே இந்த கடற்கரை ஓரமாக போய் பார்த்தீங்கன்னா ஹவுசிங் போர்டு வீடுகள்லாம் இருக்கும். அந்த வீடுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு புறா கூண்டு மாதிரி இருக்கும், வாடகையே ஒரு 5,000 ரூபா தான் இருக்கும். புறா கூண்டு மாதிரி ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். மாடியை பார்த்தீங்கன்னா ஒரு 5 மாடி 6 மாடி ஏறி இறங்கணும். பொது கழிப்பிடமாக மொத்த வீட்டுக்குமே 5 வீட்டுக்கு சேர்த்து ஒரு கழிப்பிடம் வச்சுருப்பாங்க. ஆனால் இவர் வீட்டில் இவருக்கென்று தனி கழிவறைகள் இருக்கும். தண்ணி பிடிப்பதற்காக பொது பம்புக்கு தான் தண்ணி அடிக்கணும். ஆனால் இவருக்கு வீட்டுக்குள்ளேயே குழாயை திறந்தால் தண்ணி வரும். அப்போ இவருக்கு கீழே உள்ளவர்களை பாருங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்களே, அதோடைய அர்த்தம் நமக்கு புரியுதா? இன்னும் அதுக்கு கீழே உள்ளவர்கள் இல்லையா? சென்னையில் இப்போ கூவாறு ஓடுதில்ல, அந்த கூவாறு சுற்றியுமே மக்கள் வசிக்கிறாங்க. 1000 ரூபா 2000 ரூபா 500 ரூபா வாடகையில்
கொசுக்கடியில் அவங்க படுக்கக்கூடிய அந்த பகுதிகளிலே எலி வந்து அவங்க பெருச்சாலையும் அவங்களோட தான் வந்து வசிக்கும். அந்த வீட்டுக்கு பக்கத்தில் நாய்கள்லாம் அங்கே தான் வசிக்கும். அந்த நாய் கூடையும் பன்றியின் கூடையும் அந்த நாற்றத்துலேயும் கொசுக்கடியிலையும் அங்கேயே திருமணம் பண்ணி அங்கேயே பிள்ளையை பெற்று அங்கே ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். அந்த இடத்துல போய் நம்ம ஒரு அரை மணி நேரம் நீங்கள் உட்கார்ந்தீங்கன்னா உங்களுக்கு உடல் நலமே பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு சிரமத்தை அனுபவிப்போம் நம்ம நடுத்தரவர்கள் மக்களை. ஆனால் அவங்க எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்க? அப்போ அதையெல்லாம் போய் உத்து கவனிக்கணும். ஒரு முறை அந்த மாதிரி நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஒரு ஃபோன் வருது, இந்த மாதிரி எனக்கு ஒரு மருத்துவ உதவி வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த மருத்துவ உதவி கேட்குறாங்களேன்னு சொல்லி அப்போ நேரடியாக நம்ம கள ஆய்வு செஞ்சு கொடுப்போம். ஒரு கிளை நிர்வாகத்தில் இருக்கும்போது அவங்க கூப்பிட்ட இடத்துக்கு போகிறோம், நானும் என்னுடைய நண்பரும் போகிறோம். போய் பார்த்தா எப்படி இருக்குன்னா, சுற்றி வீடு முழுவதும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான அடித்தளமும் இல்லை, பேஸும் இல்லை, கூரை வீடு, ஒரு ஒண்டி கட்டில் கிடக்கு. ஒரு அம்மா குற்றீரும் கொலையுருமாக கிடக்கிறாங்க. டயாலிஸ் பண்ணிக்கிட்டு உணவு இல்லாமல் வாழ வழி இல்லாமல் மருத்துவ உதவி வேணும்னு கேட்குறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரத்த கண்ணீர் வரக்கூடிய அளவுக்கு உண்டான சூழல். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, உனக்கு மேலே உள்ளவனை நீ பார்த்துட்டலப்பா, கீழே உள்ளவனை போய் பாரு. இப்போ நீ என்ன செய்கிற? எனக்கு போய் மேலே உள்ளவனை பார்க்கும்போது உன்னுடைய மனம் வந்து தடுமாறுதில்ல. இது பொருளாதாரத்தில் ஒவ்வொன்றிலும் அந்த மாதிரி. இப்போ நம்ம வண்டி ஓட்டிக்கிட்டே போவோம். சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லா கட்டு மஸ்தான உடலோடு அப்படியே நல்லா ஆரோக்கியமாக துள்ளி குதித்து ஓடுவாங்க. பீச்சிலலாம் போனீங்கன்னா வாக்கிங் போவாங்க, ஜாக்கிங் போவாங்க. இவர் நடக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டப்படுவார். இவருக்கு மனசுக்குள்ளே என்ன வரும்? நமக்கெல்லாம் ஆரோக்கியம்லாம் போச்சே, நம்மளால் அந்த மாதிரி துள்ளி ஓட முடியலையே அப்படின்ற ஒரு கவலை வரும். ஒரு காலத்தில் ஓடி இருப்பார், இன்றைக்கி முடியல, 40-50 வயசு ஆகுது, முடியலன்னு வைங்களேன். இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கிறாங்க? அது மட்டும்தான் மனிதர்கள் அப்படி மட்டும்தான் இருக்காங்களா? இப்படி பாரு, ஒரு மருத்துவமனையில் போய் பார்த்தோம்னு சொன்னால் அங்கே எப்படி இருக்கிறாங்க? ஒரு குடலில் கேன்சர்னு வந்துடுது, உண்ணக்கூடிய உணவு குழாயில் கேன்சர், கோலன் கேன்சர்னு வாங்க. அப்போ அதில் என்ன ஆகுனா, உணவு குழாயே கட் பண்ணி எடுத்துடுறாங்க. கட் பண்ணி எடுக்கலைன்னா அது பரவிடும், லங்ஸுக்கு பரவிடும், கிட்னிக்கு பரவிடும். அப்போ என்னங்க தீர்வு? கட் பண்ணி எடுக்கணும். சரி, கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ என்ன? வாய் வழியாக சாப்பிட முடியாது. ஒரு என்ன செய்கிறாங்க, தொண்டையில் ஒரு ஓட்டை போட்டு அங்கே ஒரு புனலை வச்சு அதில் பால் ஊற்றுறாங்க. அவருடைய வாழ்க்கைலாம் எப்படி இருக்குது? அல்லாஹ் அந்த நிலைமையில் நம்மளை வச்சுருக்கானா? நம்மளை நடமாடக்கூடிய நிலைமையில் அல்லாஹ் வச்சுருக்கான். கஞ்சியோ கூழோ குடித்தாலும் கூட நம்ம வாய் வழியாக நம்முடைய உணவு இறங்குறத நம்ம பார்க்குறோம். சுவை நமக்கு தெரியுது. புனல் வச்சு பால் ஊற்றினா எங்கே சுவை தெரியும்? இது ஒரு வேளை 2 வேளை இல்லை, ஒவ்வொரு நாளும் இது மாதிரியான சிரமங்களை கஷ்டங்களை மனித சமுதாயம் அனுபவித்து கொண்டு இருக்கின்றது. மனித சமுதாயத்தில் ஒரு சாரார் அப்படி அனுபவித்து கொண்டு இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கான்? எனவே இருக்கிறத வச்சு நான் எனக்கு வஞ்சர மீன் இல்லாட்டி கூட ஒரு கவலை மீனை வச்சு சாப்பிடக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் என்ன வச்சிருக்கிறானே, அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு மனநிலை நமக்கு ஏற்படும். அல்லாஹ் என் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு என்னங்கிறது எனக்கு புரியும். இல்லைன்னு சொன்னால் இது இல்லை அது இல்லைன்னு புலம்பிக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நன்றி கெட்ட ஒரு மனநிலை தான் நமக்கு வந்து தோன்றும் அப்படிங்கிறத நம்மால் புரிஞ்சு கொள்ள முடிகின்றது. அப்போ அல்லாஹ்வின் மீது என்ன செய்யணும்? அல்லாஹ் தரக்கூடிய ஒன்றில் பொருந்தி கொள்ளக்கூடியவர்களாக நாம் வந்து இருக்கணும். இதை நீங்கள் வரலாறுகளை எடுத்து பாருங்கள். யாரெல்லாம் அல்லாஹுடைய அந்த கொடுத்திருக்கக்கூடிய நிஅமத்துகளை அருள்களை பொருந்தி கொள்கின்றார்களோ, அந்த பொருந்தி கொண்ட பின்னாடி தான் அவங்களுக்கு என்ன செய்யும்னாக்க ஒரு பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணமே ஏற்படும். நன்றி செலுத்த வேண்டும் என்கின்ற எண்ணம் எப்படி பொருந்திக்கவே இல்லை. இப்போ எப்படி நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவோம்? நம்ம நன்றி செலுத்தக்கூடிய இயல்பே வராதே. என்கிட்ட இருக்கிறதே நான் பத்தலை நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு கொடுத்த ஆரோக்கியம் பத்தலை, எனக்கு கொடுத்த பொருளாதாரம் பத்தலை, எனக்கு கொடுத்த வாழ்வாதாரம் பத்தலை, எதுவுமே பத்தலை அப்படிங்கிற ஒரு மனநிலையில் நான் இருக்கும் பொழுது அப்போ என்னுடைய உள்ளத்தில் என்ன உருவாயிருது? ஒரு விதமான அதிருப்தி உருவாயிருது. இந்த அதிருப்தி உருவான நிலையில் இப்போ நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவேனா? நன்றி செலுத்த மாட்டேன். அப்போ வந்து இந்த நன்றி செலுத்தாத நிலை என்பது இது யாருடைய நிலை? இது ஷைத்தான் தான் அல்லாஹ்ட்ட என்ன செஞ்சுருக்கான்? சவால் விட்டுருக்கான். உன்னுடைய அடியார்களை நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நீ காண மாட்டாய் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான்ல. இப்போ அந்த மாதிரி நன்றி செலுத்தாத ஒரு சமுதாயமாக இன்றைக்கி வந்து ஈமான் கொண்டவர்களில் ஒரு சாரார் போகின்றார்கள் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணம் அல்லாஹ் அருள் புரிந்து நமக்கு என்ன செஞ்சிருக்கான் அப்படிங்கிறத அந்த அன்பை புரிந்து கொள்ளாமல் அதை பொருந்தி கொள்ளாத காரணத்தினால்தான் நன்றி செலுத்தாதவர்களாக நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்க முடிகின்றது. இதை பற்றி அல்லாஹ் நமக்கு என்ன செய்கிறான்? இவருடைய நிலையை குறித்து இப்படி யார் அல்லாஹ் கொடுத்ததை பொருந்தி கொள்ளாமல்
இந்த உலகத்தை நோக்கியே போகிறாங்களோ அவருடைய நிலையை குறித்து அல்லாஹ் நமக்கு விளக்குறான். அல்லாஹ் கொடுத்த ஒன்றை பொருந்தி கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று அதை ஏற்றுக்கொண்டு அதில் ஒரு பலகீனத்தின் அடிப்படையில் நமக்கு வேணும்னா நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கலாம். அது தப்பு கிடையாது, கேட்குறத மார்க்கம் தடுக்கலையே. பொருளாதாரத்தை நம்ம அல்லாஹ்ட்ட கேட்காம வேறு யார்கிட்ட போய் கேட்க போகிறோம்? வேறு எதுவும் கடவுள்கள் இருக்கிறாங்களா? கொடுக்கக்கூடிய கடவுள்கள் நமக்கு யாரும் இருக்காங்களா? அந்த ரஹ்மான் தான் நமக்கு தரணும். நமக்கு ஒரு நோயோ கஷ்டமோ வறுமையோ முதல்ல அல்லாஹ் கொடுத்ததை நான் ஏற்றுக்கிறேன் அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து நம்ம அல்லாஹ்ட்ட கெஞ்சுறோம், கேட்குறோம். அவன் கொடுப்பான், கொடுக்கக்கூடிய வல்லமை உடையவனாக இருக்கிறான். அது இங்கேயே கொடுப்பான் அல்லது மறுமையில் கொடுப்பான், கேட்டதை விட சிறந்தது கொடுப்பான். இதெல்லாம் நாம் என்ன செஞ்சுருக்கோம்? விளங்கி வச்சிருக்கிறோம். அப்போ அந்த பொருந்தி கொள்ளக்கூடிய தன்மை இல்லாத ஒருவன் என்ன செய்வான்னா, நம்ம அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு விட்டு இந்த உலகத்தை நோக்கி அவன் சாயக்கூடியவனாக ஆகிவிடுவான். இதை குறித்து அல்லாஹ் திருக்குரானில் நமக்கு 7வது அத்தியாயத்துடைய 175, 176 இந்த 2 வசனங்களில் நமக்கு அழகான ஒரு வரலாறை ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். குர்ஆனில் நாம் பார்த்த வகையில் 2 வசனத்தில் ஒரு வரலாறு. நபியே, ஒரு மனிதனுடைய வரலாற்றை அவர்களுக்கு ஓதி காட்டுவீராக. அந்த மனிதனுக்கு நாம் நம்முடைய புறத்திலிருந்து அத்தாட்சியை வழங்கியிருந்தோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இப்போ அத்தாட்சியை வழங்கியிருந்தோம்னாக்கா என்ன அர்த்தம்? அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு 3-4 வசனங்களை நாம் பார்த்தோம்னு சொன்னால், பனு இஸ்ரவேலர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் நிறைய அற்புதங்களை செஞ்சு காமிச்சான். அதில் ஒன்று என்னன்னு சொன்னால், தூர் சீனாய் மலையை அப்படியே அல்லாஹ் அவருடைய தலைக்கு மேலாக அல்லாஹ் உயர்த்திட்டு, நான் கொடுக்குற வேதத்தை நீங்கள் பற்றி பிடிப்பீர்களா என்ற வாக்குறுதி அல்லாஹ் கேட்குறான். நாங்கள் பற்றி பிடிப்போன்னு விட்டாக்கா என்ன செய்யும்? மலை அப்படியே தலைக்கு மேலே விழுந்து அவங்களாம் ஒன்றுமில்லாமல் நசுங்கி போயிடுவாங்க. அப்போ ஒட்டுமொத்த இப்போ இமயமலை இருக்குது இந்தியாவில். அந்த இமயமலையை அப்படியே நம்ம தமிழ்நாட்டுக்கு மேலே தூக்கி அல்லாஹ் ஒரு வாக்குறுதி வாங்கினா நம்ம மனநிலை எப்படி இருக்கும்? உதாரணத்துக்கு சொல்ல வரேன். அந்த மாதிரி அந்த தூர் மலையை அல்லாஹ் தூக்கி என்ன செய்கிறான்? அவங்கள்ட்ட வாக்குறுதி வாங்கினதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது மாதிரி ஏற்கனவே கடலை பிளந்ததை அவங்க பார்த்துருக்குறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய அத்தாட்சி அவங்களுக்கு என்னங்கிறது தெரியுது. இதுதான் அல்லாஹ், இதுதான் மார்க்கம், இதுதான் குரானு, இதுதான் ஹதீஸு, இதுதான் சொர்க்கம், இதுதான் நரகம், இவர் தான் அல்லாஹ்வுடைய தூதர், இது எல்லாமே தெள்ள தெளிவாக தெரிஞ்சிருச்சு. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், நம்முடைய புறத்திலிருந்து நாம் அவருக்கு அத்தாட்சியை கொடுத்துருந்தோம். சரி, ஓகே. அது என்ன செஞ்சார்? அவர் அதை விட்டு விலகினார். அதை விட்டு அவர் விலகினார். ஷைத்தான் அவரை பின்தொடர்ந்தான். அப்போ அவர் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில் இருக்கக்கூடியவர் என்று சொன்னால் அவர் என்ன செஞ்சிருக்கணும்? தன்னுடைய வாழ்க்கையில் அவர் அல்லாஹ்வுடைய நேசத்தை, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக, அல்லாஹ்வுடைய அன்பை பெறத்தக்க வகையில் ஒருத்தன் தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சிக்கிறதுக்காகத்தானே அல்லாஹ் அந்த அத்தாட்சியை கொடுக்குறான். மறுமை வாழ்க்கை இருக்குங்கிறத நீ ஏற்றுக்கிறியான்னு தானே கேட்குறான். திருக்குரானை வேதத்தை கொடுத்து இந்த வேதத்தை பற்றி பிடிக்குமாறு அல்லாஹ் சொல்கிறானே, அந்த வேதமே எதை சொல்வதற்காக வந்தது? உலக வாழ்க்கையோடு எல்லாம் முடிஞ்சு போயிடும் சொல்லி ஒரு மனித சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், இல்லப்பா இதை தாண்டி மறு உலக வாழ்க்கை ஒன்று இருக்கு, அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான், உன்னை உயிர் கொடுத்து எழுப்புவான், அங்கே விசாரிப்பான், அந்த நாளை அஞ்சிக் கொள்ளுங்கள், இதை சொல்வதற்குத்தானே நபிமார்கள் வந்தாங்க. அப்போ அப்படி சொல்லப்பட்ட அந்த வாழ்க்கையில் பயணிக்கின்ற வரையில் அவனுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த அத்தாட்சி வழங்கப்பட்டவன் என்ன செய்கிறான்? அதை விட்டு அவன் விலகுகின்றான். ஷைத்தான் அவனை பின்தொடர்ந்தான். அவனுக்கு அவன் வழிகேடர்களில் ஒருவனாக ஆகிவிட்டான். அவன் என்ன ஆயிட்டான்? வழிகெட்டு போயிட்டான். அவ்வளோதான். ஷைத்தான் அவனை பின்தொடர்ந்தாக்க ஒருத்தனுடைய நிலைமை என்ன? ஷைத்தான் தான் சொல்கிறானே, உனக்கு முன்னாடியும் பின்னாடியும் வலப்பக்கமும் இடப்பக்கமும் நான் அவங்களை வழிகெடுப்பேன், உனக்கு நன்றி உள்ளவர்களாக நீ அவர்களை காண மாட்டாய் என்று ஷைத்தான் விட்ட சவாலுக்கு ஏற்ப இவன் அல்லாஹ்வுடைய பாதையை விட்டுவிட்டு மறுமை நோக்கிய பயணத்தை விட்டுவிட்டு அவன் என்ன ஆகிறான் அப்படிங்கிறத அல்லாஹ் அடுத்த வசனங்களை சொல்லி காட்டுகின்றான். நாம் நாடி இருந்தால் நம்முடைய அத்தாட்சியை கொண்டு நாம் அவனை உயர்த்தி இருப்போம். அந்த மாதிரி அல்லாஹ் என்ன செய்கிறான்? பல பேர்களை அல்லாஹ் காப்பாற்றக்கூடிய காட்சியை நாம் பார்க்குறோம். சில பேருடைய பாதங்கள் தடுமாறினதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன செய்வான்? ஸ்ட்ராங் பண்ணுவான். யூசுப் நபியுடைய விஷயத்தில் அப்படி சொல்கிறானா இல்லையா? அந்த பெண் தவறுக்கு அழைக்கிறாங்க. அவங்களுடைய உள்ளத்தில் ஒரு ஷேக் வருது, ஒரு தடுமாற்றம் வருது. அல்லாஹ் தன்னுடைய அத்தாட்சியை கொண்டு என்ன செய்கிறான்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பாதங்களை உறுதிப்படுத்தினாங்கிறத நம்ம திருக்குரானில் பார்க்க முடிகின்றது. அதே மாதிரி சஹாபாக்களை சில பேருடைய பாதங்கள் போர்க்களத்தில் ஒரு தடுமாறுறாங்க. அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்? அவருடைய பாதங்களை நான் உறுதிப்படுத்தினேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இதெல்லாம் யார் என்று சொன்னால், அல்லாஹுடைய பாதையில் பயணிக்கக்கூடிய, அல்லாஹுடைய அன்பை நோக்கி பயணிக்கக்கூடிய, அல்லாஹுடைய பொருத்தத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒருவனுடைய வாழ்க்கையில் ஒரு தடுமாற்றம் வந்தால் அல்லாஹ் என்ன செய்வான்?
அவருடைய பாதங்களை உறுதிப்படுத்தக்கூடிய வேலையை செய்வான். ஆனால் அல்லாஹ் இவருடைய விஷயத்தில் என்ன சொல்கிறான், நாம் நாடி இருந்தால் அவரை நம்முடைய அத்தாட்சியை கொண்டு அவனை நம்ம உயர்த்தியிருப்போம். ஆனால் அவன் என்ன செஞ்சான், அந்த உலகத்தின் பக்கம் சாய்ந்தான். இதுதான் நமக்கு பாயிண்ட். இப்போ உலகத்தின் பக்கம் சாய்ந்தானாக்க என்ன அர்த்தம், உலகத்தினுடைய இச்சையின் பக்கம் சாய்ந்து விட்டான். அல்லாஹ் எதை நமக்கு கொடுத்தானோ அந்த கொடுத்த ஒன்றை பொருந்தி கொள்ளாத காரணத்தினால் உலகத்தில் இருக்கக்கூடிய கவர்ச்சிகளை ஒவ்வொன்றானே செய்கிறான், பார்க்குறான், எனக்கு இது இல்லையே அது இல்லையே, அது ஒரு டார்கெட்டாக வச்சுக்குவான். எது ஒரு மூமியினுடைய இலக்கோ அந்த இலக்கை நோக்கிய பயணத்தில் போய்கிட்டே இல்லாமல் உலகத்தில் ஒவ்வொன்றும் கவர்ச்சியாக செய்தான் காட்டிடுவாங்க. ஏற்கனவே கவர்ச்சியாக்கப்பட்டது தானே. அந்த கவர்ச்சியாக்கிய ஒன்றை செய்தான் மேலும் கவர்ச்சியாக ஆக்கக்கூடிய நேரத்தில் அவன் அதை நோக்கி ஒரு மனிதன் சாய்ந்து விட்டான் என்று சொன்னால் பொருளாதாரத்தை நோக்கி விரைய ஆரம்பிச்சிருவான். காசு பணம் தான் குறிக்கோள், தொழுகை, விவாதத்து, மார்க்க வழிபாடுகள், தாவா பணிகள் எல்லாத்தையும் தூக்கி ஒரு பக்கம் மூட்டை கட்டிட்டு பொருளாதாரத்தை அளவு கடந்து நேசிக்க ஆரம்பிப்பான். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நேசிப்பதை விட்டு பொருளாதாரத்தின் பக்கம் போவான், பெண்களின் பக்கம் போவான், புகழை நோக்கி போவான், பதவியை நோக்கி போவான். இப்படியே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் அவன் நேசிக்கக்கூடியவனாக ஆகிவிடக்கூடிய சூழலுக்கு அவன் தள்ளப்பட்டு விடுகின்றான். அப்போ அவன் என்ன செய்கிறான், உலகத்தின் பக்கம் சாய்ந்தான் என்று அல்லாஹ் சொல்லிட்டு ஒரு உதாரணம் சொல்கிறான். ரொம்ப ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான உதாரணம். அவனுக்கு உதாரணம் நாயை போன்றது. அதை நீ விரட்டினாலும் சரி விரட்டாவிட்டாலும் சரி அது நாக்கை தொங்க விட்டு கொள்கின்றது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். பாருங்க, முதல்ல இந்த வசனத்துடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், நபியே ஒரு மனிதனுடைய வரலாற்றினை ஓதி காட்டுவீராக, அவனுக்கு நாம் நம்முடைய புறத்திலிருந்து அத்தாட்சி அப்போ அத்தாட்சி கொடுத்துருந்தோன்னு சொல்லி அத்தாட்சி கொடுக்கப்பட்ட மனிதன், மலக்குமார்கள் சைதா செய்யக்கூடிய அளவுக்கு உயர்ந்த தரத்தில் உள்ளவன் தான் மனிதன். ஆனால் அப்படியாப்பட்ட அந்த மனிதன், அத்தாட்சி வழங்கப்பட்ட அந்த மனிதன் அப்புறம் என்ன ஆகுறான், அதை விட்டு விலகிறான், சைத்தான் பின்தொடர்றான், வழி கெட்டு போகிறான், உலகத்தின் பக்கம் சாய்ந்தவனாக அவன் ஆகிவிடுகின்றான். இவனுக்கு உதாரணம் நாயை போன்றது என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்போ நாய் என்ன செய்யும், பொதுவாக நாயுடைய இயல்பை நம்ம சில நேரங்களில் நாய் நன்றி உள்ளதுன்னு சொல்லுவோம். அப்போ அவன் நன்றி உள்ளவனாக இருந்தான்றதுக்காக அல்லாஹ் அந்த இடத்துல சொல்லி காட்டுறானா, இல்லை. இந்த இயல்பு எதோடு அல்லாஹ் சேர்க்குறான் அப்படின்னா, அதை நீ விரட்டினாலும் சரி விரட்டாவிட்டாலும் சரி நாக்கை தொங்க விடுதுங்கிறதுல அது எதோட சேர்த்து நம்ம பொருந்திக்கணும்னா, மற்ற உயிரினங்களை நீங்கள் பாருங்கள், ஒரு புலி இருக்குது, அது நல்லா வயிறு நிறைய சாப்பிட்ருச்சு அப்படின்னு சொன்னால் அது பாட்டுக்கு அமைதியாக படுத்து கிடக்கும். ஒரு மலைப்பாம்பு இருக்குது, அது நல்லா சாப்பிட்ருச்சுன்னா அமைதியாக என்ன செய்யும், படுத்து கிடக்கும். முன்னாடி ஒரு முயல் போனாலும் பிடிக்காது, எலி போனாலும் பிடிக்காது, ஏன்னா வயிற்றில் சாப்பாடு இருக்குல்ல. ஆனால் இந்த நாய் இருக்குல்ல, அது நீங்கள் எவ்வளோ தான் உணவை கொடுத்தாலும் நாக்கை தொங்க விட்டுக்கிட்டே இருக்கும். இதனால் நாமே நடைமுறையில் என்ன சொல்லுவோம், ஏன்டா நாய் நாக்கை தொங்கப்பட்ட மாதிரி அலைஞ்சிக்கிட்டு தெரிகிற என்ற சொல் வழக்கு சொல் இருக்கா இல்லையா? அப்போ அவனுடைய உள்ளத்தில் ஒரு அமைதியே இருக்காது, பொருத்தம் இல்லையே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அளவற்ற அருளாளனாக இருக்கின்றான், அவனுக்கு எனக்கு தந்திருக்கின்றான், அந்த தந்ததை நான் பொருந்தி கொள்கின்றேன் என்ற பொருத்தம் இல்லாத காரணத்தினால் எதுலேயுமே அவனுக்கு ஒரு திருப்தி இருக்காதுங்க. பொருளாதாரம்லாம் வரும், காசு பணம்லாம் இருக்கும், ஆனால் அந்த ஹவா நப்ஸுன்னு வாங்கல்ல, அந்த ஹவா நப்ஸின் காரணத்தினால் எந்த ஒன்றிலுமே அவனுக்கு திருப்தி இல்லாத ஒரு நிலை ஏற்படும். அப்படி திருப்தி இல்லாமல் இருக்கக்கூடிய இவனைத்தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், நாய்க்கு உதாரணமாக நமக்கு ஒப்பிட்டு காட்டக்கூடிய காட்சியை நாம் பார்க்குறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்போ அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அந்த நேமத்துகளை, அருள் கொடைகளை ஒருவன் விளங்காவிட்டால் அவனுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் தடுமாறிவிடும் அப்படிங்கிறத இந்த வசனம் என்ன செய்து நமக்கு தெளிவுபட எடுத்து காட்டுகின்றது. இதிலிருந்து நாம் என்ன செய்யணும், ஒரு படிப்பினைகளை, பாடங்களை பெற்றுக்கொண்டு அல்லாஹ் நமக்கு எதெல்லாம் தந்திருக்கிறான் யோசித்து பார்க்க, சிந்திச்சு பார்க்க சொல்கிறான் அல்லாஹ். நீ சிந்திச்சு என்னுடைய அருள் கொடைகளை நீ சிந்திச்சு பார்த்தேன்னு சொன்னால், கடலையே மையாக ஆக்கி மரங்களை எழுதுகோலாக ஆக்கினா கூட என்ன செய்ய முடியாது, என்னுடைய கட்டளைகளை எழுதி முடிக்க முடியாதுங்கிறான். அவ்வளோ கட்டளைகள், அவ்வளோ அருள் கொடைகள் அல்லாஹ்வுடைய புறத்திலேருந்து வந்துக்கிட்டே இருக்குது மனிதனுக்கு. ஒவ்வொன்றா யோசிச்சு பார்ப்போமே. நமக்கு அல்லாஹ் கண்ணை தந்திருக்கிறான், கண் இல்லாதவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. அல்லாஹ் நமக்கு கால்களை தந்திருக்கான், கால் இல்லாதவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. அப்போ அல்லாஹ் நமக்கு உழைக்கக்கூடிய 2 கரங்களை தந்திருக்கிறான், ஊனமுற்றவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அல்லாஹ் நமக்கு 2 செல்வங்களை கொடுத்துருக்கிறான், பிள்ளை இல்லாதவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அல்லாஹ் என்ன சுவாசிக்க வச்சிருக்கிறான், வெண்டிலேட்டரை எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொன்றையாக நாம் யோசிக்கும் போது
நமக்கு ஆனந்த கண்ணீர் வரும். ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம ஒன்றுமில்லாதவர்களாக வந்தோம். இன்றைக்கி அல்லாஹ் நமக்கு ஒரு வாழ்க்கை துணையை கொடுத்து, நமக்கு ஒரு சந்ததியை கொடுத்து, நமக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்து, வாழ்வதற்கான வசதிகளையும் கொடுத்து, நமக்கென்று ஒரு இருப்பிடத்தை கொடுத்து, அல்லாஹ் இப்படி நம் மீது ஒரு அருள் பொழிந்திருக்கின்றானே என்று நினைக்கும் போது அவனுக்கு நாம் நன்றி உள்ளவனாக இருப்போம். அப்படியாப்பட்ட நன்றி உள்ள அடியார்களைத்தான் அல்லாஹ்வும் நேசிக்கிறான். நாம் அல்லாஹுவை நேசிக்கணும், அல்லாஹ்வும் என்ன செய்வான்? அத்தகைய அடியார்களைத்தான் நேசிப்பானே ஒழிய நன்றி கெட்ட மக்களை அல்லாஹ் நேசிப்பானா? அல்லாஹ் விரும்பவே மாட்டான். அது ஷைத்தானுடைய செயல். அவன் தான் நன்றி கெட்டத்தனமாக நடந்து கொள்ளுமாறு நம்மிடத்தில் ஏவுகின்றான். ஆக நாம் என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்கு முழுவதுமாக அடிபணிந்து அவனுக்கு கட்டுப்பட்டு அவனுடைய நியமத்துக்களை பொருந்தி கொண்டு நாம் அவனிடத்தில் அன்பு கூறுவோம் என்று சொன்னால், அவன் செய்த நியமத்துக்களை நாம் நினைத்து பார்ப்போம் என்று சொன்னால், அவர்கள் அல்லாஹுடைய அன்பிற்குரியவர்களாக ஆகுவார்கள் என்பதை நாம் இன்றைய தினத்தில் விளங்கி கொண்டோம். எதை கேட்டோமோ எதை விளங்கினோமோ அதன்படி நடக்கக்கூடிய நற்பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் துவானா அல்ஹம்துலில்லாஹி.